அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, மேச ராசி. அதாவது மற்றவங்க பார்த்து இந்த மேச ராசிக்காரரை இயங்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல பலன்கள்லாம் அனுபவிக்கும் நம்மளுடைய மேச ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குது, அவங்க செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன, இந்த 2025 இவங்க இந்த மார்கழி மாதத்தில் கிடைக்கக்கூடிய யோகங்கள் என்ன, அவங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே மனித வாழ்க்கையில் ஜோதிடம் குறித்து அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஆனால் ஒரு குழந்தை பிறந்தது அப்படின்னா ராசி நட்சத்திரம் ஜாதகம் இது எல்லாமே இந்து மதத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு குழந்தை பிறந்ததுமே நேரம் தேதி ராசி நட்சத்திரம் இது எல்லாமே குறித்து வைத்து ஜாதகமானது எழுதிடுவாங்க. மொத்தம் 12 ராசியிலே முதன்மையான ராசியாகவும் ரொம்ப முக்கியமான ராசியாகவும் இருக்கக்கூடியதான் இந்த மேச ராசி. இந்த மேச ராசிக்காரர் இவங்களோட குணாதிசயங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்ன அப்படின்னா, மற்றவங்க இந்த ராசிக்காரரை பார்த்து இயங்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பலன்கள்லாம் அனுபவிக்கும் இந்த மேச ராசிக்காரருக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். பொதுவாகவே 12 ராசிகளுமே நீர், நெருப்பு, காற்று, நிலம், ஆகாயம் என்று பஞ்சபூதங்களை உள்ளடக்கிறது. ஒவ்வொரு ராசிக்காருக்குமே பஞ்சபூதங்களோட குணாதிசயத்தில் ஏதோ ஒன்று இருக்கு இல்லையா? அதுபோல தான் இந்த மேச ராசிக்காரருக்கு பார்த்திங்களா நெருப்பின் குணங்கள் இருக்கும். மேச ராசிக்காரர் எப்போதுமே தலைமை பொறுப்பில் பெரிய அளவில் ஒரு பெரிய இடத்துல இருப்பாங்க. எந்த ஒரு பிரச்சனையுமே சவால்களையுமே தைரியமாக கையாள தெரிந்தவங்க. மேலுமே இந்த மேச ராசிக்காரர் பார்த்திங்களா இயற்கையை ரசிப்பதில் ஆர்வம் அதிகம் அப்படின்னே சொல்லலாம். இந்த மேச ராசிக்கார்கிட்ட நட்பு கொண்டோம் அப்படின்னா பலவிதமான புதிய அனுபவங்களை நம்மளோட வாழ்க்கையில் நீங்களுமே சந்திக்கலாம். அதே மாதிரி இவங்க நகைச்சுவை உணர்வு கொண்டவங்க, குறும்புத்தனத்தையே உருவமாக கொண்டவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். மேச ராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே குழந்தை போல குணம் படைத்தவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். சாதாரண விஷயங்களை கூட வேடிக்கையாக விஷயமாக மாற்றுவதில் திறன் கொண்டவங்க இந்த மேச ராசிக்காரர் அப்படின்னே சொல்லலாம். சரி, நம்ம விஷயத்துக்கு வருவங்க. இந்த மேச ராசி பார்த்திங்களா செவ்வாய் போரின் கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. மேச ராசிக்காரர் செவ்வாய் ஆளப்படுவதனால அவங்களுக்கு தைரியம் சற்று மற்ற ராசிக்காரோட அதிகமாகவே இருக்கும். இவங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அதில் முடிக்கும் வரைக்குமே தன்னம்பிக்கையுடனும் தைரியமாகவும் எதிர்நீச்சல் போட்டு செயல்படக்கூடியவங்க தான் இந்த மேசராசிக்கார நண்பர்கள். இந்த மேசராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்திங்களா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது போல் புது புது தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோவுக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பல நாட்களாகவே கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கும் நம்மளுடைய மேசராசி நேயர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் மேசராசிக்காரருக்கு லாபஸ்தானத்தில் சனி சஞ்சரிக்கிறதுனால பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி பண பற்றாக்குறையானது நீங்கும், செல்வாக்குமே அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் உங்களுக்கு மாறப்போகுது. மேலுமே விஐபிகளோட ஆதரவானது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைய கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அது சரியாக பயன்படுத்திக்கோங்க, அதுதான் உங்களோட திறமை. மேலுமே எடுத்த காரியங்களில் உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றியாக கிடைக்க போகுது. அதிர்ஷ்டமும் பெருகும். குருவின் அனுகிரகமும் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் இந்த காலகட்டத்தில் கவனம் செலுத்தி இறைவனை வழிபடுவது உங்களுக்கு சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக உங்களுக்கு அமைய போகுது. இந்த மார்கழி மாத கிரக நிலையை பார்த்தோம் அப்படின்னா சனி லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறாருங்க. மேலுமே குரு மிதுன ராசியில் வக்கர நிலையில் இருக்க போகிறாரு. கேது சிம்ம ராசியில் இருக்க போகிறாரு. சூரியன் தனுசு ராசியில் சஞ்சாரம் செய்ய போகிறாரு. இந்த மார்கழி மாதம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பான பலன்கள்லாம் நிறைய காத்திருக்கு. ஆனால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களுமே நிறைய இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றை நம்ம பார்க்க போகிறோம். இந்த மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகங்கள் முதல்ல நம்ம பார்க்க போகிறோம். இந்த மேசராசிக்காரர் நிறைய எதிர்நீச்சல் போட்டு தான் நீங்கள் வாழ்ந்திருப்பீங்க. மேலுமே இனி வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு யோகமாக அமைய நாங்களுமே இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறோம். மாத தொடக்கத்திலே பார்த்தீங்களா லாபஸ்தானாதிபதி சனி லாபஸ்தானத்திலேயே சஞ்சரிக்க போகிறாரு. இதனால் என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா பொருளாதாரத்தில் பற்றாக்குறை நீண்ட நாளாகவே சந்திச்சு வந்திருப்பீங்க. அது எல்லாமே குறைய போகுது. புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு அதில் வெற்றியுமே காண போகிறீங்க. அதே மாதிரி கொடுக்கல் வாங்கலில் நல்லபடியாக உங்களுக்கு அமைய நீங்கள் சில விஷயங்களை நீங்கள் சரியாக இந்த டைமில் செய்யணும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேது சஞ்சரிக்க போகிறாரு. மேலுமே பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சூரியனும் உங்களோட ராசிநாதன் செவ்வாயும் இணைந்து சஞ்சரிக்கிறதுனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இனிமையான மாதமாக அமைய போகுது.
மார்கழி 6ஆம் தேதி மிதுன ராசிக்கு குரு வக்கர இயக்கத்தில் செல்ல போகிறாருங்க. அப்போது அவரோட பார்வையும் உங்களுக்கு பதியும் இடங்கள் பலம் பெறும். இதனால் விளைவாக கல்யாண கனவுகள் எல்லாமே உங்களுக்கு நனவாகக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறப்போகுது. நீண்ட நாளாகவே நீங்கள் பேசி பேசி கைவிட்டு போன வரன்கள் எல்லாமே இப்போது மீண்டும் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ட்ரை பண்ணுங்கள். மேலுமே அதை எல்லாமே நீங்கள் பரிசீலனை செய்து தகுந்ததை நீங்கள் தேர்வு செய்து ஒரு உகந்த நேரமாக இது சொல்லப்படுது. மேலுமே தந்தை வழியில் நீண்ட நாளாகவே இருந்து வந்த பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும். தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே தானாகவே முடிவடையக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. முந்தைய காலத்தில் நடைபெறாத சில காரியங்கள் எல்லாமே இப்போது பார்த்திங்கன்னா படிப்படியாக நடைபெற தொடங்கும். மேலுமே உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் யோகமாக மாறப்போகுது. பாக பிரிவினைகள் சுமூகமாக முடிய வழி பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைய போகுது. பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்குமே உயர நீங்கள் வெளிநாடு செல்ல நினைத்தவங்களுக்கு இந்த நல்ல நிறுவனங்களில் இருந்து அழைப்புகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்வது தான் உங்களோட திறமை. 7.5 சனி தொடங்க இருக்கிறதுனால சுய ஜாதகத்தின் பலம் அறிந்து அதை நீங்கள் ஏற்றுக்கொள்வது ரொம்ப நல்லதாக இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மேசராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைக்கும் அமைச்சிருக்கு. செவ்வாயை அதிபதியாக கொண்ட மேசராசி நேயர்களை பொறுத்த வரைக்குமே செவ்வாயை போரின் கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. மேசராசிக்காரர் செவ்வாய் ஆளப்படுவதனால அவங்களுக்கு தைரியம் சற்று அதிகன்னே சொல்லலாம். இவங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அதனை முடிக்கும் வரைக்குமே தன்னம்பிக்கையுடன் தைரியமாக செயல்படுவாங்க. பிரச்சனை அப்படின்ட்டு இவங்களை யாராவது நம்பி வருவரை அவங்க கூட வைத்து தன்னோட பாதுகாப்பாக வைத்திருந்து காப்பாற்றும் குணம் படைத்தவங்க கூட இவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். மேலுமே இந்த மேசராசிக்காரர் எப்போதுமே நான் அமைதியானவங்க அப்படிங்கிற உறுதிப்பட்ட மனதில் கொண்டு இருப்பாங்க. மிகவும் பழமையான விஷயத்தை கூட அதை புதுமையாக மாற்றுவதில் வல்லவங்க அப்படின்னே சொல்லலாம். மேச ராசியை ஆண் ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு தைரியம் அதிகன்னே சொல்லலாம். உதாரணமாக பெண்களை தெய்வமாக மதிப்பது, அவங்களுக்கு கஷ்டம் தராத வகையில் தங்களால் முடிந்த உதவிகளை செஞ்சு போன்றவை எல்லாமே பின்பற்றக்கூடியவங்களும் இந்த மேச ராசிக்காரனை தான் சொல்ல முடியும். இந்த ராசிக்கார பெண்களை ஒரு ராணி போல் நடத்துவாங்க. அவங்க பாசத்தை கூட ஒரு வித கோபமாகத்தான் வெளிப்படுத்த தெரியும் உங்களுக்கு. அதே மாதிரி அவங்களோட வாழ்க்கையை உற்சாகமாகவும் ஆழமாகவும் ஆற்றல் படைத்தவங்க. அடுத்தவங்களுக்கு சட்டென்று எந்த உதவியுமே செய்திட மாட்டாங்க. எது சரி எது தவறு அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ந்ததுக்கு அப்புறம் தான் உதவிகளை இவங்க செய்வாங்க. இது சில சமயங்களில் வரவேற்கத்தக்க விஷயம் இல்லை அப்படின்னா கூட பல நேரங்களில் இது பல நன்மைகளை உங்களோட வாழ்க்கையில் கொடுக்கும். மேசராசிக்காரர் ரொம்ப மன உறுதியானவங்க, சுயமரியாதை உடவங்க. மேலுமே அவங்க எந்த ஒரு கஷ்டமான காரியத்தை செய்யவும் தயங்குவதில்லை. மேசராசிக்காரர்கள் வாக்கில் துணையாக பெறுவது அப்படிங்கிறது பெரும் அதிர்ஷ்டம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். தங்களை நேசிப்பது போலவே பிறரையுமே அதிக அளவு நேசிக்கக்கூடியவங்க இந்த மேசராசிக்காரர். மேசராசிக்காரை பொறுத்த வரைக்குமே போட்டி அப்படின்னு வந்துச்சுன்னா முதல்ல நிற்பாங்க. எவ்வளவு கடினமான போட்டிகளாக இருந்தாலும் சரிங்க, அதில் இருந்து எப்போதுமே பின்வாங்க மாட்டாங்க. எதையுமே எதிர்நீச்சல் போட்டு சமாளிக்க தெரிந்தவங்க. ஆகையினால அவங்ககிட்ட போட்டி போடும் நபர்கள் சற்று கவனமாக இருக்க வேணும். அவங்களுக்கு விளையாட்டு திறன் இயற்கையாகவே அமைந்தது. வெற்றி பெறுவதே அவங்களோட குறிக்கோளாக இருக்கும். அவங்களோட போட்டித்திறன் அவங்க செய்யும் எல்லாத்துலேயுமே மிகச்சிறந்தவர்களாக இருக்க அவங்கள தூண்டுகிறது. மேலுமே மேசராசிக்காரர்களுக்கு தன்னோட குடும்பம் தான் முதல்ல, அதன் பின்னு தான் எல்லாமே அப்படின்னு நினைப்பாங்க. எவ்வளவு தான் கோபக்காரங்களாக இருந்தால் கூட தன்னோட குடும்பத்தை ஒருபோதுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. குடும்பத்தின் மீது ரொம்ப பாசமும் மரியாதையும் அதிக அளவில் வைத்திருப்பாங்க. இந்த மேசராசிக்காரர் தன்னோட குடும்பத்தை இறுதி வரைக்குமே பாதுகாப்பாக வைத்திருக்க வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த மேஷராசிக்காரர்களோட தன்னம்பிக்கை மற்றும் தைரியத்தினால அனைத்து விஷயங்களிலுமே வெற்றி பெறுவாங்க. அதே போல தாங்க தன்னை நகைச்சுவை உணர்வால் அனைவருமே கவர்ந்திழுக்கும். சற்று இவங்களுக்கு இந்த மேசராசிக்காரர் நண்பர் கூட்டம் பார்த்திங்களா அதிகமாகவே இருக்கும். மேசராசி அப்படின்னாலே உற்சாகப்படுத்தும் ராசி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஆகையினால தான் அனைவருக்குமே இந்த ராசிக்காரர் அதிகமாக விரும்புறதுக்கு ஒரு ரீசனாகவும் சொல்கிறாங்க. மேலுமே இந்த மேசராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பல எதிர்நீச்சல் போட்டு நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அமைஞ்சிருந்தா கூட சில பலன்கள் எல்லாமே உங்களுக்கு யோகமாக மாற இருக்குது. இந்த மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்குமே நம்மளுடைய மேச ராசிக்காரர் மனதில் தெளிவு பிறக்கும். அலைச்சலானது குறைய ஆரம்பிக்கும். தாமதமாக நடந்து கொண்டிருந்த செயல்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் சிறப்பாக நடக்க ஆரம்பிக்கும். மனதை ஒருமுகப்படுத்தி உழைக்க தொடங்குவீங்க. மற்றவங்களோட மனதை நீங்கள் துல்லியமாக அறிந்து வைத்துக்கக்கூடிய நண்பர்கள் இவங்க நீங்கள் அப்படின்னே கூட சொல்லலாம். குடும்பத்தில் குழந்தைகளை ஆன்மீகத்தில் ஈடுபடுத்துங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே தினமுமே நீங்கள் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபடுங்க. குடும்பத்தில் பொறுத்த வரைக்குமே உங்களோட பேச்சை நீங்கள் கேட்டு நடப்பாங்க. உங்களோட மனதை அழுத்தி கொண்டிருந்த பல பிரச்சனைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் விளக்கும்.
வெளியில் கொடுத்திருந்த கடன்கள் எல்லாமே திரும்பவும் உங்களோட கை வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்குது. சில தடைகள் ஏற்பட்டால் கூட உங்களோட முயற்சிகள் அனைத்துமே வெற்றி வாகை சூடுங்க. உங்களோட கவலைகள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். புதிய வீட்டுக்கு குடிய பெறும் வாய்ப்புமே இந்த காலகட்டத்தில் சில பேர்த்துக்கு இருக்குது. ஒரு சில பேர்த்துக்கு வழக்கு அப்படின்னு இருக்கப்படக்கூடிய ஒரு காலகட்டம் எல்லாமே உங்களுடைய சாதகமான தீர்ப்புனால வருமானமானது பெருகும். தொழில் செய்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் வாடிக்கையாளர்கிட்ட நிதானமாகவும் கோபப்படாமலும் நடந்து கொண்டீங்க அப்படின்னா நல்ல லாபத்தை நீங்கள் அள்ளலாம். அதே மாதிரி மற்றபடி கடுமையான போட்டிகளை கூட நீங்கள் சாதுரியமாக சமாளிப்பீங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் வெற்றிகரமாக முடிவடையும். கூட்டாளிகள் உங்களுக்கு சாதகமாக நடந்து கொள்வாங்க. அது உங்களுக்கு மன மகிழ்ச்சி கொடுக்கும். அதே சமயத்தில் இந்த காலகட்டத்தில் புதிய முதலீடுகளில் நீங்கள் கவனமாக இறங்கி செயல்படலாம். நல்ல ஒரு முன்னேற்றம் எடுக்கும். உத்தியோகஸ்தாரர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க நிறைய சான்ஸ் இருக்குது. மேலுமே மேல் அதிகாரிகள் உங்களோட பேச்சுக்கு செவி சாய்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. அலுவலகத்தில் உங்களோட மரியாதையானது அதிகரிக்குங்க. விரும்பிய இடமாற்றமே கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைய போகுது. அதே நேரம் எதை பற்றியுமே நீங்கள் புறம் பேசாமல் சக ஊழியர்களோட நட்பை காப்பாற்றிக்கோங்க. அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் பல வெற்றிகளை கொடுக்கும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்குமே தொண்டர்களோட தேவைகளை எல்லாமே முழுமையாக பூர்த்தி செய்வீங்க. உங்களோட முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பாதையை நோக்கி செல்லும் ஒரு காலகட்டமாக அமைய போகுது. கட்சி தலைமையிடம் நல்ல பெயர் வாங்குவீங்க. சமூகத்தில் உங்களோட அந்தஸ்தானது உயரும். அதே சமயம் நண்பர்கள் போல பழகும் எதிரிகிட்ட மட்டும் கொஞ்சம் நீங்கள் இந்த காலகட்டத்தில் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி பொதுவாகவே அடுத்தவங்ககிட்ட பேசும் நேரத்தில் நிதானமாக பேசுங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. எதிர்க்கட்சியினர் உங்களை பற்றி பரப்பும் அவதூறுகள் குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இதெல்லாம் நம்மளோட பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு சொல்லிட்டு நீங்கள் ஒதுங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். உங்களோட முன்னேற்றத்துக்கு என்ன வழியோ அதை மட்டும் நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண முடியும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்வது உங்களோட திறமைங்க. அதில் பார்த்திங்களா உங்களோட திறமையை வெளிப்படுத்தி ரசிகர்களோட யோபித்து ஆதரவை பெறுங்க. உங்களோட செல்வாக்கு உயரும். பணவரவு அமோகமாக இருக்கும். புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் உங்களுக்கு இந்த காலகட்டமானது அமைஞ்சிருக்கு. மேலுமே புதிய வாகனம் வாங்கி நீ மகிழ்வீங்க. ரசிகர்களோட ஆதரவோடு வெளிநாடுகளுக்கு பயணம் செய்யும் வாய்ப்புகளுமே நிறைய பேர்த்துக்கு இந்த டைமில் காத்திருக்கு. பெண்மணிகளுக்கு கணவரிட அன்பும் பாசமும் அதிகரிக்கும். என்ன மேசராசி நேயர்களே, நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கட்டும். இதுபோல் தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். அதே மாதிரி மறக்காமல் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோவுக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். ஆல் வியூவர்ஸ், thank you.